ஹாய் வணக்கம். வெல்கம் டூ அனதர் எபிசோட் ஆஃப் பியா கிரிக்கெட் சேட். என் வால்பேப்பர்ல வந்து பும்ரா அண்ட் பேட் கமின்ஸ் நிக்கிறாங்க. பும்ரா கேப்டனா இருந்திருந்தாருன்னா 100% இந்தியா வந்து 2-1 இல்ல 1-1 சீரிஸ் இது. ரோஹித் சர்மா பெட்டர்னிட்டி லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். எதுக்கு வந்தாருன்னு தெரியல. அவுட் ஆஃப் ஃபார்ம், அன்ஃபிட், அ கே அ ஏஜிங் கேப்டன். அவர் வந்ததுலேருந்து பேட்டிங் ஆர்டர் மாறிச்சு. ஃபர்ஸ்ட் 6ல வந்தாரு. அப்புறம் ஓப்பனிங் வந்தாரு. அதனால சுப்மன் கில் டிராப் பண்ணாங்க. இவ்ளோ ஒரு செல்ஃபிஷ் பெர்சன் நான் பார்த்தது கிடையாது. எல்லாரும் அவர செல்ஃப்லெஸ்ன்றாங்க. செல்ஃப்லெஸ் கிடையாதுங்க. பயங்கர செல்ஃபிஷ். அண்ட் நீங்க என்ன வேணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. பட் விராட் கோலி, ரோஹித் சர்மாவோட டைம் முடிஞ்சு போச்சு. அவங்க என்னதான் சிட்னில பண்ணாலும் சொல்றேன், அவங்க டைம் முடிஞ்சு போச்சு. ரோஹித் சர்மா சிட்னி முன்னாடி கிரேஸ்ஃபுல்லா ரிட்டயர் ஆயிட்டு பும்ரா கேப்டன்சி குடுக்கலாம். இன்ஃபாக்ட் அவர் பெட்டர்னிட்டி லீவ் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால நல்லா இருந்திருக்கும். பண்ணல. பட் இந்தியன் கிரிக்கெட்ல வந்து ஒரு காலத்துல கபில் தேவ் மாரி வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் அடுத்த சீரிஸ் வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வெஸ்ட் இண்டீஸோட தோத்தாரு, தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு ரேஷ் ஷாட் ஆடுனாரு. டெல்லியில இங்கிலாந்தோட அடுத்த டெஸ்ட் டிராப் பண்ணிட்டாரு கவாஸ்கர் அவரு. ஒரு காலத்துல பிசிசிஐ வந்து அ ஒரு அக்கவுண்டபிலிட்டி இருக்கும். செலக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். நீங்க சொல்லலாம் அப்ப போர்ட் அன்ப்ரொஃபஷனலா இருக்கும். அவ்வளவு பைசா இல்லன்னு. பட் இப்ப பிளேயர்ஸ் தான் டிக்டேட் பண்றாங்க. ரோஹித் சர்மா டிசைட் பண்ணும். எப்ப நான் வெளில போறேன்னு. விராட் கோலி டிசைட் பண்ணுவான் நான் எப்ப வெளில போறேன்னு. பின்ன செலக்ஷன் கமிட்டி ஒரு சேர்மன் எதுக்குங்க வேஸ்ட். அகர்கர் சும்மா அங்க ஹாலிடேல கால்ஃப் ஆடிட்டு இருக்கான். எதுக்கு அவன் இருக்கணும்? இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப தப்புங்க. அண்ட் இதுல நான் ரோஹித் சர்மா, விராட் கோலி மாத்திரம் குறை சொல்ல. ரிஷப் பந்த் செகண்ட் இன்னிங்ஸ் அவ்ளோ நல்லா ஆடுனாரு யஷஸ்வி ஜெய்ஸ்வாலோட. இன்னும் ஒரு 15 ஓவர் ஆடுறதுனா அந்த கேம் டிரா. தேவையில்லாம தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டு, திஸ் இஸ் த வே பிளேன்னா இதெல்லாம் அக்செப்டபிளே கிடையாதுங்க. நான் ரிஷப் பந்தோட ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன். ஆனா நேத்து அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் அஃப்கோர்ஸ் 3rd டே அவர் அவுட் ஆன ஷாட்டும் ரொம்ப தப்பு. பட் அஃப்கோர்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த கேப்டன். பாடி லாங்குவேஜ் இல்ல, ஃபீல்டிங் பொசிஷன் சரியில்ல. 11ஓட செலக்ஷனே சரியில்ல. வாஷிங்டன் சுந்தர் எதுக்குங்க எடுத்தீங்க? 55வது ஓவர்ல வந்து ஒரு பவுலிங் போடுறதுக்கா எடுத்தீங்க? சத்தியமா புரியல ரோஹித் சர்மா, கம்பீர் என்ன பண்றாங்கன்னு. ரோஹித் சர்மா ஆக்சுவலி சிட்னிக்கு முன்னாடி ரிட்டயர் ஆனா நல்லது. சிட்னி இந்தியா தோத்தாலும் பரவால்ல. பட் ரோஹித் சர்மாவ வச்சுன்னு ஒண்ணும் செய்ய முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் டிரா பண்றாங்கன்னா, சிட்னில மழைன்னு சொல்றாங்க. ஹோல்டர்ஸ் ஆஃப் த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி டிரான் சீரிஸ்னா உங்களுக்கு டிராஃபி கிடைச்சிருக்கும். WTC சான்ஸ் ஸ்டில் இருந்தது. பட் இதெல்லாம் நல்லதுக்கே நடக்குது. பிகாஸ் இனிமே ரோஹித் சர்மால டெஸ்ட் கிரிக்கெட் முடியாது. ஒன் டே கிரிக்கெட் ஆடுவாரா தெரியல. அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா பயங்கர பவர்ஃபுல். அவரா டிசைட் பண்ணி போனா தான் முடியும். அவர யாரும் சாக் பண்ண முடியாது. சேம் ஃபார் விராட் கோலி. பட் ஆஸ்திரேலியாவுக்கும் கிரெடிட் குடுப்போம். அந்த 37 ஓவர்ஸ் டூ கோ டிராவிஸ் ஹெட்ட போட்டு, லயன போட்டு ஏதோ பண்ணி விக்கெட் எடுத்தாரு பேட் கமின்ஸ். கமின்ஸ் தான் ஆக்சுவலி மேன் ஆஃப் த மேட்ச். 90 ரன்ஸ் மொத்தமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 49 அப்புறம் ஒரு 41 அப்புறம் ஒரு 5 விக்கெட். டெரிஃபிக் கேப்டன்சி. எல்லா டெஸ்ட்லயும் ரோஹித் சர்மா அவுட் கேப்டன் பண்ணிருக்காரு. அ ஐ திங்க் கமின்ஸ் ஆஸ்திரேலியா கமின்ஸ் மாரி ஒரு லீடர் இருக்கிறது குடுத்து வச்சிருக்காங்க அவங்க. ஃபேன்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பை ஆஸ்திரேலியா. ஒரு ரிலன்ட்லெஸ்ஸா இருந்தாங்க. அவங்க கிவ் அப்பே பண்ணல. அஃப்கோர்ஸ் ஜெய்ஸ்வால் நம்ம பக்கம் ரொம்ப ட்ரை பண்ணாரு. அண்ட் ரோஹித் சர்மா வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து நாங்க 91 ஃபார் 6ல கேட்ச் விட்டாங்க. அதனால தான் தோத்தோம் அப்படின்னு. அந்த பையன் 82, 84 2 இன்னிங் அடிச்சிருக்கான். நீ ஒண்ணுமே பண்ணல. அவன பத்தி நீ பேசுற. அந்த மாரி ஆயிடுச்சு இந்தியன் கிரிக்கெட். இன்னைக்கு எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. ரொம்ப கடுப்பா இருக்கு. அ நான் நெறைய இந்தியன் கிரிக்கெட் லாஸஸ் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாரி ஒரு லாஸ் பார்க்கலங்க. இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஜெயிக்க வேண்டியது, ஆர் அட்லீஸ்ட் டிரா பண்ண வேண்டியது. பும்ரா அந்த ஒரு சூப்பர்மேன் மாரி பவுலிங் போட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தும் உங்களால பண்ண முடியலன்னா, ரொம்ப ரொம்ப அசிங்கம் அது. சிட்னி டெஸ்ட் என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. மழை வந்ததுன்னா டிரா, ஆஸ்திரேலியா வின். பட் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ஆடக்கூடாது, விராட் கோலி ஆடக்கூடாது. போருங்க இது. யூ ஷுட் மூவ் ஆன். அஸ்வின், தோனி மாரி டீசென்ட்டா, கிரேஸ்ஃபுல்லா அவங்களா போனாங்க. ஆனா ரோஹித் சர்மா ரொம்ப பவர்ஃபுல் இந்தியன் கிரிக்கெட்ல. அவர யாரும் எங்கேயும் அனுப்ப முடியாது. அவரா டிசைட் பண்ணா தான் உண்டு. அண்ட் ப்ராப்ளம் இஸ் அவர் ஃபார்ம்ல இல்ல. ஃபிட்னஸ் இல்லைங்க. அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் கேரி பண்றதுனால அந்த அ இஸ் லேட் ஆன் த பால். என்னத்த என்னத்த சொல்றது? அகர்கர் சும்மா அங்க தமாஷுக்கு இருக்காரு. யூ கேன் டேக் த கால் அண்ட் டிராப். என்ன எதையும் செய்ய மாட்டாங்க பிசிசிஐ. ஏன்னா வந்து பிளேயர்ஸ் தான் ஐபிஎல்ல ஓட்டணும். ஐபிஎல் இஸ் பிக்கர் தென் எனிதிங் இன் இந்தியன் கிரிக்கெட் நல்லா தெரியுது இது. அதனால இந்த மாரி நான் பெர்ஃபார்மர்ஸ் ஆடுவாங்க. அண்ட் இந்த மாரி ஃபெயில் ஆனோம்னா பவுலர்ஸ மாத்தி விட்டுருவாங்க. ஆர் சுப்மன் கில் மாரி ஒரு யங்ஸ்டர உட்காத்தி வச்சுருவாங்க. அவ்வளதான். இதுக்கு மேல என்ன பேசுறது நம்ம? வெல் பிளேட் ஆஸ்திரேலியா. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அனதர் எபிசோட் ஆஃப் பியா கிரிக்கெட் சேட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. தேங்க் யூ. வணக்கம்.